thanks to you guys and I love you all. ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு தெரியுது 2 வாரமாக வீடியோவே நான் போடலை, ஏன்னா ஃபுல்லாக ஆக்குப்பை ஆகிட்டேன். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய நாட்கள் டே 62 and 63. அதாவது போன வாரத்துக்கு முந்தின வாரம் நடந்த சாட்டர்டே சண்டே எபிசோடு. இந்த எபிசோடு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், பாருங்க. இட்ஸ் மீ யுவர் பப்ளு. வெல்கம் டு பப்ளு பைட்ஸ் சேனல். சனிக்கிழமை நாளே ஒரு குஷி வந்துடும் நமக்கு. ஏன்னா விஜய் சேதுபதி சார் வருவார், நல்லா ரோஸ்ட் பண்ணுவார்னு நமக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி குட்டி குட்டி சம்பவங்கள்லாம் நடந்திருக்கும் இல்லையா அந்த நைட்டு. அப்போ நைட்டு திருட்டுத்தனமாக சமைச்சு சாப்பிட்டது, பாலுக்கு சண்டை போட்டது, அதை சௌந்தர்யா வந்து சபையில் லிவிங் ஏரியாவில் ஜெஃப்ரி கிட்டேருந்து ஒரு பசுலை பிடுங்கிறதுக்கு ஒரு விஷயம் ட்ரை பண்ணது, ஜெஃப்ரி வந்து நான் டீக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணது, இதெல்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு. இந்த ஜாக்லினுக்கும் சௌந்தர்யாவுக்கும் நம்ம தலைவர் பிக் பாஸ் ஒரு டாஸ்க்கு கொடுத்துருந்தாரு. டாஸ்க் இல்லை, பனிஷ்மெண்ட்டு. என்னென்னா வந்துட்டு உப்பு போடாத சாப்பாடு அமைச்சிருந்தார் இல்லையா, லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த உப்பு போடாத சாப்பாடை இவங்க சாப்பிட்றாங்களேன்னு மிச்ச ஹவுஸ்மேட்ஸ்லாம் ரொம்ப கன்னிங்காக எல்லாரும் ஒன்று சேர்ந்து பிக் பாஸ் கிட்ட கேமரா முன்னாடி ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க. பிக் பாஸ் இதுக்கப்புறம் சாப்பிட்லன்னா ரெண்டும் சோர்ந்து ஊந்துடும், அதனால் கொஞ்சம் உப்பு போட்ட சோறு அனுப்புங்க, இல்லை நாங்களாவது உப்பு போட்டுக்கிறோம் அலோவ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி வேண்டி கேட்டுக்கிறாங்க. மறுபடியும் பிக் பாஸ் தக் லைஃப் அடிக்கிற மாதிரி உப்பு இல்லாத சோத்தை தான் அனுப்புகிறாரு. வந்துட்டார் நம்ம தலைவர் விஜய் சேதுபதி. வந்துட்டு சூப்பராக ஒரு கொஸ்டின் ஒன்று கேட்டார். சூப்பர்னா எப்பயும் கேட்குற மாதிரி தான் ஒரு கேள்வி. உங்களை நீங்களே விமர்சிச்சுக்கோங்க, என்னடா இந்த டெவில் இப்படிலாம் விளையாடுறாங்கன்னு நீங்கள் உங்களோட கண்டஸ்டண்ட்டை வந்து சொல்லணும் அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்லிடுறாரு. ஆளாளுக்கு அவங்கவுங்க நடந்ததை சொல்லி விமர்சிச்சுக்கிறாங்க. இதில் டே 1ல் டெவிலாக இருந்தாங்க இல்லையா, அவங்க டே 2ல் இருந்த டெவிலை பற்றி சொல்லணும், டே 2ல் டெவிலாக இருந்தாங்க இல்லையா அவங்க டே 1 பற்றி சொல்லணும். மாற்றி மாற்றி குத்திக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டே 1ல் வந்துட்டு முத்துக்குமார் டெவிலாக இருந்தார். முத்துக்குமார்லாம் சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணார். ஏன்னா டே 2ல் சில பேர் டெவிலாக இருந்திருப்பாங்க இல்லையா, அந்த ஆனந்தி இவங்கெல்லாம் சில பேர் நல்லா விளையாடிருப்பாங்க, சில பேர் மொக்கையாக இருந்திருப்பாங்க, அப்புறம் நம்ம ரஞ்சித் மாதிரி சில பேர் விளையாடிருப்பாங்க. அதனால் அவங்க இவங்களையும் இவங்க அவங்களையும் மாற்றி மாற்றி குத்திக்க வச்சுக்கிட்டாரு விஜய் சேதுபதி. எப்படா இந்த கேள்வியை கேட்பாருன்னு எல்லாருமே வெயிட் பண்ணியிருந்திருப்போம். அந்த மாதிரி அடுத்த கேள்வியை கேட்குறாரு நம்ம தலைவர் விஜய்எஸ். கோவா கேங்கு அவர் கையில் ரூல் புக்கோட வந்துட்டாருங்க விஜய் சேதுபதி. அதாவது கோவா கேங்ஸ்க்குன்னு ஒரு சில ரூல்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த 5 சட்டத்திட்டங்கள், அந்த 5 சட்டத்திட்டங்களோட வந்துட்டார் நம்ம விஜய் சேதுபதி. வந்துட்டு இதில் ஒரு முக்கியமான கேள்வி கேட்குறாரு. அருண், நீங்கள் கோவா கேங்கில் இருக்கீங்களா இல்லையான்னு. அருண் கோவா கேங்கில் இருக்குன்னு சொல்லலை, இல்லைன்னு சொல்லலை. விஜய் சேதுபதி ஆமான்னு ஒத்துக்க வைக்க ஒன்று ட்ரை பண்ணுறாரு. அருண் வந்துட்டு ஒரு கெஸ்ட்டு மாதிரி அப்பப்போ தேவைப்படுறப்ப ஃபன் வேணும்னா ஜாக்லின் நல்லா ஃபன் பண்ணுவாங்க, அதனால் நான் போய் கோவா கேங் கூட போய் ஃபன் பண்ணிட்டு வருவேனே தவிர அஃபிஷியலி ஐ எம் நாட் இன் கோவா கேங் அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்கிறாரு அருண் பிரசாத். இது பயங்கர ஒரு கான்வர்சேஷனாக இருந்தது விஜய் சேதுபதிக்கும் அருண் பிரசாத்துக்கும். இப்போ ஜெஃப்ரி எழுப்பி உங்கள் கேங்கோட ரூல்ஸ் எல்லாம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. ஜெஃப்ரியும் ஒரு ரூல்ஸாக சொல்கிறாரு. அப்போ விஜய் சேதுபதி கையில் இந்த ஸ்கிரிப்ட் பேப்பர் வச்சுருக்காரு. அதை படித்து இல்லையே இந்த ரூல்ஸ் மிஸ் ஆகுது, இந்த ரூல்ஸ் கரெக்டாக சொல்லலையே அப்படின்னு சௌந்தர்யா ஒன்று சொல்ல, அதுக்கப்புறம் ஜாக்லின் ஒன்று சொல்ல, அப்புறம் ரயான் ஒன்று சொல்ல, நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அப்புறமா கோவா கேங்கோட ரூல்ஸ் பற்றி மற்றவங்க எல்லாரும் சொல்லுங்கள், உங்கள் பார்வையில் எப்படி இருந்தது அப்படின்ற மாதிரிலாம் எழுப்பி கேட்டார். ஸோ இந்த கேள்வியை கேட்பாருன்னு நமக்கு தெரியும், கேட்க மாட்டாருன்னு நினச்சிட்டோம், ஆனால் கேட்டுட்டாரு. கடைசியில் இந்த கேங்கை உடைக்கிறதுக்கு அவரும் பயங்கரமாக ஒன்று ட்ரை பண்ணிட்டார் விஜய் சேதுபதி சார். அதே கேங்கை வச்சு தான் இந்த சாட்டர்டே ஓட்டிலாம் நினச்சார் போல். இந்த கோவா கேங் இருக்கு இல்லையா, இந்த கோவா கேங்கோட ரூல்ஸு, இவங்களோட இந்த கேம் பிளே இந்த வீட்டை எவ்வளோ பாதிக்குதுன்னு எல்லா கண்டஸ்டன்ட்கிட்டையும் கேட்டாங்க. ஆக்சுவலாக ஒரு கேங் ஃபார்ம் ஆனாலே மிச்சம் எல்லாருமே வந்து ஒரு மாதிரி தனியாக தான் இருப்பாங்க. இந்த வீட்டில் ஆல்ரெடி ஏற்கனவே கோடு போட்டு இந்த பக்கம் பாதி பேர் அந்த பக்கம் பாதி பேர் தான் பிரிச்சுருந்தாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து 50 நாள் கழித்து இந்த கோடை எடுக்கிறோம், எல்லோரும் இண்டிவிஜுவல் கேம் ஆடுங்கன்றதுக்காக தான் பிக் பாஸ் நடுவில் போட்ட கோடை எடுத்தார். அப்படி இருந்து இண்டிவிஜுவல் கேமாக விளையாடாமல் இவங்க 4-5 பேர் மட்டும் கூட்டு சேர்ந்துக்கிட்டு கேங்குன்னு வச்சுக்கிட்டது யாராவது அங்கே போனால் பயங்கரமாக டிஃபெண்ட் பண்ணிடுறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜாக்லினை கேள்வி கேட்கலாம் நான் போனால் ரயான் வராரு, ரயான் கிட்ட கேள்வி கேட்கும்போது ஜாக்லின் வராங்க, சௌந்தர்யா வராங்க. அந்த ஆனந்தி பிரச்சனையிலலாம் ஜாக்லினுக்கும் ஆனந்திக்கும் தான் பிரச்சனை. சௌந்தர்யா எதுக்கு அப்படி முன்னாடி குதிச்சுக்கிட்டு வந்தாங்கன்னே தெரியல அப்படின்ற மாதிரிலாம் ஒவ்வொரு ஹவுஸ்மேட்ஸும் இந்த கோவா கேங்கை பற்றி சொன்னாங்க. அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி கோவா கேங்கை பயங்கரமாக கண்டிச்சார்.
கடைசியில் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் கேங்காக இருக்கிறது பிரச்சனை இல்லை, ஆனால் அது இந்த வீட்டோட சுவாரஸ்யத்தை குறைக்கிற மாதிரி இருக்குது, வன்மையாக கண்டிக்கிறேன்னு வேறு லெவலில் ஒன்று பேசிட்டாப்புல, பேசிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன பாவம், சாட்டர்டே விஜய் சேதுபதி சார்கிட்ட எல்லாம் நல்லா ரோஸ்ட் வாங்கிட்டு பின்னாடி அழுதுகிட்டும் சிரிச்சுக்கிட்டும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. கட் பண்ணால் சண்டே 63வது நாள் எவிக்ஷன் டே, டபுள் எவிக்ஷனுங்க இந்த வாட்டி. பாருங்கள், சண்டே வந்து எப்பயும் போல் கேப்டன்சி பற்றி கேட்பார் இல்லையா விஜய் சேதுபதி. அப்போ வந்து கேப்டன் ஆன ஜெஃப்ரி எப்படி வந்து இந்த வீட்டில் நடந்துக்கிட்டாருன்னு ஒரு கேள்வியை கேட்குறாரு. இதுக்கு அவங்கவுங்க பதிலை சொல்கிறாங்க. இப்போ விஜய் சேதுபதி ஒரு கேள்வி கேட்குறாரு, இந்த தர்ஷிகா ரவா லட்டு ஒன்று பண்ணாங்க இல்லையா, ஸ்வீட் கிரேவிங்ஸாக இருக்குன்ட்டு, அது வந்து பண்ணதால் ஜெஃப்ரி வந்து முன்னாடி போய் நானே என்னோடய பசிலை எடுத்துடுறேன், நான் சொல்கிறத நீங்கள் கேட்க மாட்டீங்க அப்படின்லாம் ஒன்று சொல்லியிருந்தாரு. ஸோ இந்த பிரச்சனையை இங்கே அட்ரஸ் பண்ணார் விஜய் சேதுபதி. அதுக்கப்புறம் மஞ்சரி வந்து அந்த டீ காஃபி பாலுக்கெல்லாம் ஒரு பிரச்சனை பண்ணாங்க இல்லையா, அதையுமே இங்கே அழகாக அட்ரஸ் பண்ணார். அடுத்தது இந்த இருட்டு கடை திருட்டு பிரியாணி, கரெக்ட், இருட்டு கடை திருட்டு பிரியாணி நைட் கேங் இந்த ஒரு ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்லையா, இவங்களை பற்றி கேட்டார். ஏன்னா இவங்க நைட்டில் திருட்டுத்தனமாக எதையாவது ஒன்று எடுத்து சாப்பிட்டதால தான் மறுநாள் இந்த பாலுக்கு பற்றாக்குறை, சர்க்கரைக்கு பற்றாக்குறைலாம் நடந்தது. அதனால் இந்த கேங்கை எழுப்பி கூட்டாக நிற்க வச்சு இவங்களையும் திருப்பி கேள்வி கேட்குறாரு. இவங்களால் மிச்ச ஹவுஸ்மேட்ஸ்லாம் எவ்வளோ பாதிக்கப்படுறாங்கன்றதையும் அழகாக கேட்டு புரிய வச்சார். அதுக்கப்புறம் இந்த ஒரு பிரச்சனை நடந்தது இல்லையா இந்த டெவில் டாஸ்கில், இது என்ன உங்கள் அப்பா வீடா அப்படின்னு சொல்லி நம்ம தர்ஷிகா வந்துட்டு ஜாக்லினை பார்த்து கேட்டாங்க. சௌந்தர்யா வந்து அப்படியே முறைச்சிக்கிட்டு முன்னாடியே என்ன அப்படின்னு வந்தாங்க இல்லையா. ஸோ இந்த பிரச்சனையை அட்ரஸ் பண்ணி தான் ஆகணும். இதுக்கு அருண் ஆல்ரெடி தர்ஷிகாவுக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி இங்கே விஜய் சேதுபதி சார் கேட்கும் போதும் அழகாக சொன்னார், சார் இது என்ன உங்கள் அப்பா வீடா மாமியார் வீடான்னு நார்மலாக நம்ம பேசுகிற வார்த்தை தான், இதுக்கு சௌந்தர்யா வந்து எகிரிட்டு வந்தது வந்து கொஞ்சம் ஓவராக இருந்தது அப்படின்ற மாதிரி சொன்னார். அண்ட் நாங்கள் பார்த்த எல்லாருமே ஒவ்வொரு எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் வந்து கொடுத்துட்டே இருந்தாங்க விஜய் சேதுபதி சார்கிட்ட. அதுக்கப்புறம் வந்து ரஞ்சித்தையும் சில பல கேள்வியெலாம் கேட்டிருந்தாரு. இந்த ஜாக்லின் வந்துட்டு நாமினேஷன் ஃப்ரீக்காக ரஞ்சித் வந்து கெஞ்சினார்னு ஒன்று சொன்னாங்க இல்லையா, இதெல்லாம். ஸோ இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்டுட்டு திடீர்னு நம்மால் எனக்கு பிடிச்ச ஒரு கண்டஸ்டண்ட்டை, நல்லா பேசக்கூடிய ஒரு கண்டஸ்டண்ட்டு, போல்டாக இருக்கக்கூடிய ஒரு கண்டஸ்டண்ட்டு ஆனந்தியை எவிக்ட் பண்ணிட்டார். எஸ், ஆனந்தி அஃபிஷியலி எவிக்டட். வீடே ரெண்டாக போன மாதிரி எல்லாம் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனந்தி அந்த பாசிட்டிவ் வைப்போட சிரிச்சுக்கிட்டே வீட்டை விட்டு வெளில போய் விஜய் சேதுபதி சார்கிட்டேருந்து அழகாக ஆசீர்வாதம் பெற்றுட்டு விடைபெறுறாங்க. அடுத்து சந்திக்கிறேன்னு சொல்லிட்டு திடீர்னு ஒரு குண்டு தூக்கி போடுறாரு, இந்த வாரம் டபுள் எவிக்ஷன் சொல்லிட்டு. யாரா அந்த ரெண்டாவது எவிக்ஷன் பார்த்தா நம்ம சாச்சனா. இது வந்து வீட்டில் இருக்க யாராலையுமே ஏற்றுக்க முடியல. ஏன்னா டபுள் எவிக்ஷன்றதே இந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் ஃபேக்ட் தான். இந்த சர்ப்ரைஸ் ஃபேக்டரை உடச்சி அதுவும் சாச்சனான்றதையும் எல்லாருக்கிட்டையும் சொல்லும் போது எல்லாம் பயங்கரமாக பஸ்ட் அவுட் ஆகிட்டாங்க. முத்துக்குமரனுக்கு வந்து ஃபீலிங்ஸ் இருக்குது, ஆனால் பெருசாக வெளில காமிக்க மாட்டுறாரு. சாச்சனாலாம் பயங்கரமாக அழுது வெளியே வந்து கடைசியில் விஜய் சேதுபதி சாரை கட்டி பிடிக்கும் போது அந்த அப்பா பொண்ணு பாண்டிங், இதை வச்சு வந்து பல இன்ஸ்டாகிராம்லேயும் பல சோஷியல் மீடியாக்களிலும் அந்த பாட்டு மகாராஜா சாங்கை போட்டு ஓட்டிகிட்டு இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் சாச்சனா வெளியே போனது கரெக்டு தான். ஏன்னா வாய் இருக்கலாம், நம்ம ஏஜுக்கு ஏற்ற மாதிரி வாய் பேசணும். அண்ட் கேமும் கொஞ்சம் ப்ளே பண்ணியிருக்கணும். அவங்க ஏதோ கொஞ்சம் டல்லான மாதிரி இருந்தது. அப்புறம் இந்த கீழே கிடந்த சில முட்டை அந்த இதெல்லாம் எடுத்து வாயிலெல்லாம் தேய்ச்சாங்க இல்லையா, இதெல்லாம் வந்து கண்டிக்கத்தக்க விஷயம் தான். பட் வெளியே போயிட்டாங்க, சந்தோஷம் தான். ஏன்னா இது வந்து நல்ல கண்டஸ்டண்ட்டை வெளியே அமிச்சா கூட ஒன்றும் யோசிக்கிறதுக்கு இல்லை. ஏன்னா நம்ம வந்துட்டு டேயோட முடிவுக்கு வந்துட்டோம். அதாவது 100 நாள் கிட்ட நெருங்கிட்டு வரோம் இல்லையா, 60 நாள் தாண்டியாச்சு. அதனால் 2 பேராக குறைச்சாதான் வீடு கொஞ்சம் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக சுவாரஸ்யமாக போகும். என்னென்னா ஃப்ரீஸ் டாஸ்கில் இவங்க எல்லாராலையுமே வந்துட்டு அந்த ஒரு மொமெண்ட்டை ஃபீல் பண்ண முடியாதுன்றது தான் என்னோடய ஃபீலிங்கு. போயிட்டாங்க, அவ்வளோதான். சாச்சனா போனோடனே வீடு அமைதியாயிடுச்சு. எல்லோரும் வருத்தத்தோடு அந்த வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இதோட சண்டே எபிசோட் முடியுது. இதோட நானும் என்னோடய ரிவ்யூவை முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் மண்டே, அதாவது டே 64லேருந்து சண்டே நடந்த வரைக்கும், இப்போ நம்ம சத்யாலாம் வேறு எவிக்ட் ஆகிருக்காருங்க, தர்ஷிகா வேறு எவிக்ட் ஆகிருக்காங்க. அந்த வீடியோவை அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஒரு வாரம் நடந்ததை ரிவ்யூ பண்ண போகிறேன். ஸ்டே டியூன்ட். இந்த ரிவ்யூ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். நீங்கள் மட்டும் பார்த்து சந்தோஷப்பட்டது இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் பார்க்க வச்சு சந்தோஷப்பட வைங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஹாப்பி, நீங்களும் ஹாப்பி, நானும் ஹாப்பி, குமுதா ஹாப்பி என்னாச்சு. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா.